ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மாறன் வீரா சீரியல்லேருந்து சூப்பரான ஒரு ப்ரோமோ வந்திருக்கு. நம்ம அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். மாறன் அவங்க வந்து கோர்ட்டு சீனை தான் காட்டுறாங்க. மாறனை வந்து சாட்சி சொல்கிறதுக்காக, மாறனுக்கு எதிராக சாட்சி சொல்கிறதுக்காக அந்த சாட்சிக்காரனும் வந்திருக்கிறாங்க. அப்போ வந்து லாயர் வந்து கேட்குறாங்க, இவங்க தான் அந்த விபத்தை வந்து பண்ணினாங்களா அப்படின்னு சொல்லுங்க. அப்படிங்கும்போது அங்கே பார்த்தோம்னா கண்மணி, வீரா, ராகவன் எல்லாருமே இருக்கிறாங்க. அப்போ வந்து வீரா கிட்ட வந்து ராகவ் வந்து சொல்லி வச்சுருக்கிறாங்க, நான் வந்து சாட்சிக்காரருக்கு எதுக்காக பணத்தை கொடுத்தேன்னா இந்த கேஸ்லேருந்து மாறனை காப்பாற்றுறதுக்காக தான் நான் பணத்தை கொடுத்தேன் அப்படின்னு அவங்க பொய் சொல்லி வச்சுருக்கிறாங்க. அது வீராவும் நம்பிட்டாங்க. ஆனால் இங்கே பார்த்தோம்னா சாட்சிக்காரர் வந்து மாறன் தான் இந்த தப்பை பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே வீராவுக்கு ஒன்றும் புரியலை. அப்போ திரும்பவும் வந்து லாயர் வந்து கேட்குறாங்க, அன்றைக்கி நடந்தது வந்து கரெக்டாக நீங்கள் சொல்லுங்கள் அப்படிங்கும்போது அப்போ அந்த சாட்சிக்காரர் வந்து சொல்கிறாங்க, அன்னைக்கு வந்து மாறன் வந்து காரில் வந்தார். அப்போ பாண்டியனை வந்து அந்த மாதிரிக்கு பண்ணிட்டாரு. பண்ணினதுக்கப்புறமா திரும்பி பார்த்தாரு, அவர் உயிரோடு இருக்காரா இல்லைன்னு சொல்லி பார்த்தாரு. அவர் இல்லைன்னு சொன்னதுக்கப்புறமா தான் அவர் சந்தோஷப்பட்டுட்டு போனார். அப்படிங்கவும் எதுக்காக அவர் இந்த மாதிரிக்கு பண்ணினார் அப்படிங்கும்போது ஏற்கனவே இவருக்கும் பாண்டியனுக்கு வந்து முன்விரோதம் இருந்தது, அதனால தான் திட்டம் போட்டே இவர் பண்ணிட்டாரு அப்படிங்கிறாங்க. இவர் மட்டும் நினச்சிருந்தாருன்னா கண்டிப்பாக வந்து அவரை காப்பாற்றிருக்க முடியும். ஆனால் எப்படி காப்பாற்றுவார், இவர் திட்டம் போட்டுலாம் பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லவும் அப்போ அந்த இடத்துல நீங்கள் மட்டும் தான் இருந்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு லாயர் வந்து கேட்கும்போது ஆமாம் நான் மட்டும் தான் இருந்தேன், வேறு யாருமே கிடையாது அப்படின்னு அந்த சாட்சிக்காரர் சொல்லவும் இதை கேட்டுட்டு கண்மணி வந்து ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க. அப்போ வீரா வந்து ரொம்பவே குழப்பமடைய ஆரம்பிச்சிருந்தாங்க. என்னது இவர் இந்த மாதிரிலாம் பொய் சொல்லிட்டே இருக்கிறாரு, நடக்கிறது என்னன்னே நம்மளுக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. அன்னைக்கு வந்து ராகமாமா பணத்தை கொடுத்து மாறனை காப்பாற்ற போகிற அப்படின்னு சொன்னார். பணத்தையும் வாங்கிக்கிட்டு இவர் எதுக்காக பொய் சாட்சி சொல்லிட்டு இருக்கிறாரு, என்ன நடக்குன்னு ஒன்றுமே புரியல. ராகவ மாமாவும் பேசாமல் அமைதியாக இருந்துட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு வீரா வந்து ராகவை பார்க்கும்போது ராகவ் வந்து ரொம்ப பதட்டமாக தான் இருந்துட்டு இருக்கிறாங்க. அப்போ மாறன் வந்து எதுவுமே பேசாமல் அவங்க அமைதியாக இருந்துட்டு இருக்கிறாங்க. என்ன செய்யாத தப்புக்கு மாறன் வந்து குற்றவாளி கொண்டுல அங்கே நின்றுட்டு இருக்கிறாங்க. ஆனாலும் வந்து ராகவ் வந்து நினச்சிருந்தா அவங்க காப்பாற்றிருக்கலாம். ஆனால் ராகவ் வந்து தன்னை காப்பாற்றணும்னு தான் நினைக்கிறாங்களே தவிர அவங்க வந்து மாறனை காப்பாற்றாமல் அவங்க பேசாமல் அமைதியாக இருந்துட்டு இருக்கிறாங்க. இங்கே பார்த்தோம்னா சாட்சிக்காரர் வந்து மாறன் தான் தப்பு பண்ணினாரு அப்படின்னு சொல்லிட்டு பணத்துக்காக அவரும் வந்து அந்த பொய்யை சொல்லியிருந்தாரு. ஆனால் இதெல்லாம் கேட்டுட்டு வீராவுக்கு தான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, இங்கே என்ன நடக்குன்னு ஒன்றும் புரியல அப்படின்னு சொல்லிட்டு வீரா வந்து பார்த்தோம்னா நேராக ராகவ் கிட்ட போகிறாங்க. மாமா என்ன மாமா அன்னைக்கு நீங்கள் என்ன சொன்னீங்க, நம்ம வந்து மாறனை காப்பாற்றுறதுக்காக தான் நான் பணத்தை கொடுத்தேன்னு சொன்னீங்க. ஆனால் அவர் என்னென்னா இந்த மாதிரிக்கு பொய் சாட்சி சொல்லிட்டு இருக்கிறாரு, இங்கே என்னதான் நடந்துக்கிட்டு இருக்குது, பணத்தையும் வாங்கிட்டு எதுக்காக மாறன் மேலே வந்து அவர் தப்பு சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி கேட்கவும் அப்போ ராகவும் வந்து எதுவுமே தெரியாத மாதிரிக்கு அதுதான் வீரா எனக்கும் ஒன்றும் புரிய மாட்டுக்கு அப்படிங்கிறாங்க. இந்த மாதிரி தான் இந்த ப்ரோமோ எடுத்துகிட்டு போகிறாங்க. அடுத்து என்ன நடக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா ராகவ் வந்து எப்படியாவது காப்பாற்றுவார் அப்படின்னு சொல்லிட்டு வீரா நம்புகிறாங்க. ஆனால் ஒரு கட்டத்தில் வீராவுக்கு வந்து உண்மை தெரிஞ்சிடும், ராகவ் மேலே தான் தப்பு இருக்குது, மாறன் மேலே எந்த தப்புமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் வந்து தன்னை காப்பாற்றிக்கிறதுக்காக தான் சாட்சிக்காரருக்கு அவர் பணத்தை கொடுத்துருக்கிறாரு தவிர தன்னுடைய தம்பியை காப்பாற்றுறதுக்காக அவர் பணத்தை கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு வீராவுக்கு உண்மை தெரிய வரும். அப்படி உண்மை தெரிய வரும்போது வீரா என்ன முடிவு எடுப்பாங்க. இங்கே பார்த்தோம்னா கண்மணி இதெல்லாம் பார்த்துட்டு ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க. ஏன்னா கண்மணிக்கு நடந்த உண்மை என்னன்னு தெரியாது. அப்போ வீரா கிட்ட சொல்லுவாங்க, பாத்தியா என்ன இருந்தாலும் சரிதான், மாறனுக்கு வந்து தண்டனை கிடைச்சிருச்சு, நியாயம் கிடைச்சிருச்சு, எனக்கு நம்ம அண்ணனுக்கு வந்து நிலைமைக்கு இவன் தானே காரணம், அதுக்கு தக்க தண்டனையும் அனுபவிச்சான் தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி சொல்றாங்க. அப்போ வீரா சொல்றாங்க, அங்கே பாரு இந்த மாதிரி தேவையில்லாம பேசிட்டு இருக்காத, கண்டிப்பா மாறன் வந்து அந்த தப்பை பண்ணியிருக்க அப்படின்னு வீரா வந்து மாறனுக்காக சப்போர்ட் பண்ணி பேசுவாங்க. அப்போ வந்து வீராவுக்கு வந்து ஒரு சந்தேகம் வருது, என்ன இருந்தாலும் சரிதான் வள்ளியம்மாவுக்கு உண்மை தெரிஞ்சிருக்கும் என்ன நடந்திருக்குன்னு, அதனால நம்ம வள்ளியம்மாட்ட போய் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீரா நினைப்பாங்க. அப்போ வள்ளிக்கிட்ட போய் அவங்க வந்து சாமி முன்னாடி போய் கூட்டிகிட்டு போகிறாங்க. சாமி சத்தியமாக நீங்கள் சொல்லணும், நான் கேட்குற இந்த விஷயத்துக்கு, அதாவது நான் கேட்குற உண்மைக்கு நீங்கள் வந்து உண்மையை பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு சாமி முன்னாடியே அவங்க சத்தியம் வாங்கவும் அப்போ வந்து வள்ளிக்கு ஒன்றுமே புரியல, இவன் எதுக்காக இந்த மாதிரிக்கு பேசுகிறா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது உடனே வந்து வீரா சொல்கிறாங்க, எங்கள் அண்ணனோட நிலைமைக்கு யார் காரணம், ராகவ மாமாவா இல்லைன்னா மாறனா அப்படின்னு நீங்கள் உண்மையை சொல்லுங்கள், ஏன்னா உங்களுக்கு உண்மை தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லவும் இதை கேட்டதுமே வள்ளி வந்து பதட்டம் அடைகிறாங்க. ஐயோ வீரா என்ன இந்த மாதிரிக்கு நம்மகிட்ட வந்து கேள்வி கேட்டுட்டு இருக்கிறா, இதை நம்ம கொஞ்சமே எதிர்பார்க்கலையே. வள்ளி வந்து இப்போ வீரா கிட்ட உண்மையை சொல்லுவாங்களா, ஏன்னா அவங்களுக்கு ரெண்டு பேருமே முக்கியம், ராகவும் முக்கியம் மாறனும் முக்கியம். அப்படி இருக்கும்போது அவங்க வந்து உண்மையை வந்து சொல்கிறதுக்காக வருவாங்களா, ஏன்னா வீரா வந்து சாமி முன்னாடி அவங்க சத்தியம் கட்டுட்டு இருக்கிறாங்க, அதனால கண்டிப்பாக வந்து வள்ளி வந்து பொய் சொல்ல மாட்டாங்க, இதனால அவங்க உண்மையை சொல்லுவாங்களா. இது எல்லாத்துக்கும் காரணம் வந்து ராகவ் தான், ராகவை காப்பாற்றுறதுக்காக தான் மாறன் வந்து பழைய சுமந்துக்கிட்டா அப்படின்னு வந்துட்டு உண்மையை மட்டும் வீராட்டு சொல்லிட்டாங்கன்னா வீரா கண்டிப்பாக சும்மா இருக்க மாட்டாங்க, ராகவ வந்து வெளுத்து வாங்கிடுவாங்க. அது மட்டும்
மட்டும் இல்லாமல் மாறனே காப்பாற்றிடுவாங்க. அடுத்ததான் அந்த கதை என்ன மாதிரி கொண்டுட்டு போவாங்க. ராகவ மட்டும் குற்றவாளின்னு தெரிஞ்சுன்னா கண்மணி சேர்ந்து வாழறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதனால வீரா என்ன முடிவு எடுப்பாங்கன்னு சொல்லி நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம்.